ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் 4th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் ஒர்க் புக்கோட ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய லெசன் தேர்ட் லெசன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நகராட்சி மற்றும் மாநகராட்சி பற்றி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வாழக்கூடிய ஊர் வந்து நகராட்சிக்குள்ளே இருக்கா இல்லை மாநகராட்சிக்குள்ளே இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு காலச்சுவடின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, அதில் என்ன ஆன்சர் தகவல் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயே மிக பழமையான மாநகராட்சி எதுனா அது லண்டன் மாநகராட்சி தான். அதற்கு அடுத்தபடியாக மிக பழமையானது எதுனா நம்ம சென்னை மாநகராட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அது எங்கே இருக்குது அப்படின்னா, ரிப்பன் மாளிகையில் இப்போ அந்த அலுவலகம் வந்து செயல்பட்டு வருகிறது. அந்த காலத்தில் ரிப்பன் பிரபு கட்டி வைத்த ரிப்பன் மாளிகையில் தான் நம்ம சென்னை மாநகராட்சி அலுவலகம் வந்து செயல்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், உங்கள் பள்ளி அமைந்துள்ள உள்ளாட்சி அமைப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. உங்கள் ஸ்கூல் எங்கே இருக்குது, அது வந்து மாநகராட்சியில் இருக்கா, நகராட்சியில் இருக்கா, இல்லை கிராம ஒன்றியத்தில் இருக்கா நீங்கள் பார்க்கணும். அது வந்து மாநகராட்சினா மாநகராட்சின்னு எழுதிடணும். அடுத்து, உங்கள் பள்ளி அமைந்துள்ள உள்ளாட்சி அமைப்பின் தலைவர் யாராக இருக்கணும், மேயர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவார். அடுத்து, உங்கள் ஊரில் உள்ளாட்சி அமைப்பினால் மேற்கொள்ளப்பட அல்லது மேற்கொள்ளும் பணிகள் என்னென்ன பணிகள்லாம் செய்கிறாங்க உள்ளாட்சி அமைப்புகள் மூலமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாலைகள் அமைக்கிறாங்க, குடிநீர் வசதிகள் செஞ்சு தராங்க, குப்பைகளை அகற்றுதல், நூலகங்கள் அமைத்தல், பிறப்பு மற்றும் இறப்பு பதிவேடுகளை பராமரித்தல். இந்த பணிகள்லாம் யார் செய்கிறா, உள்ளாட்சி அமைப்புகள் தான் நமக்கு செஞ்சு கொடுக்குது. அடுத்து பாருங்கள், நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பில் இடம்பெறுவது எது அப்படின்னா பேரூராட்சி. சரிங்களா? அடுத்து, இராணுவ கட்டுப்பாட்டு வாரியத்தில் அமைந்துள்ள இடம் குன்னூர். நகரியம் என்ற அமைப்பில் உள்ள ஊர் எதுனா நெய்வேலி. அடுத்து, உள்ளாட்சி அமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ரிப்பன் பிரபு. அடுத்து பாருங்கள், கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் பெயர்களை எழுதுக. எதெல்லாம் பார்த்தீங்கன்னா, மாவட்ட ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், கிராம ஊராட்சி. சரிங்களா? இதெல்லாம் கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகள். நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள்லாம் என்னென்ன சொல்கிறோம், மாநகராட்சி, நகராட்சி இதெல்லாம் சொல்கிறோம்லப்பா. அதே மாதிரி கிராமப்புற உள்ளாட்சினா மாவட்ட ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், கிராம ஊராட்சி. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் படங்களை டிக் செய்க. இங்கே என்னது, நகர்ப்புறம்னா சென்னை மாநகராட்சி இருக்கா, அது மாதிரி பேரூராட்சியும் நகராட்சி நகர்ப்புற உள்ளாட்சி தான். இங்கே ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் கொடுத்துருக்காங்க. ஊராட்சி ஒன்றியம் அப்படின்னா அது கிராம உள்ளாட்சி அமைப்பு, நகர்ப்புற உள்ளாட்சி கிடையாது. அடுத்து பாருங்கள், நகராட்சியின் பணிகள் என்னென்னதுன்னா, தெருவிளக்கு அமைக்கணும், நூலகம் அமைத்து பராமரித்தல், அங்காடியை பராமரித்தல், அங்காடினா கடைகள், அது ரேஷன் கடை இருக்குல்ல அது, குடிநீர் வசதிகளை வழங்குதல், சாலைகள் அமைத்தல், குப்பைகளை அகற்றுதல். அடுத்து, மாநகராட்சியோட பணிகள் பார்த்திங்கன்னா அதே தான். நகர சாலைகளை அமைத்தல் மற்றும் பராமரித்தல், குடிநீர் வசதிகளை அமைத்தல், குப்பைகளை அகற்றுதல், நூலகங்களை அமைத்து பராமரித்தல், பிறப்பு மற்றும் இறப்பு பதிவேடுகளை பராமரித்தல். அடுத்து பாருங்கள், வளரறி மதிப்பீடு பார்க்கலாமா? பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள விடைத்தாளில் நிழலிடுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. பாருங்கள், மாநகராட்சி மேற்கொள்ளாத பணி எதுனா தெருவிளக்கு அமைத்தல், அது வந்து மாநகராட்சி செய்யாது. மாநகராட்சி அல்லாத ஊர் தேனி. தேனி வந்து மாநகராட்சி கிடையாது, நகராட்சி. அடுத்து, நான் ஏறத்தாழ 80,000 மக்கள் தொகை உள்ள உள்ளாட்சி அமைப்பின் தலைவர் எனில் என்னை எவ்வாறு அழைப்பர் அப்படின்னா, 80,000 மக்கள் தொகை இருந்தாலே அவர் இது வந்து நகராட்சி, நகராட்சியின் தந்தைன்னு சொல்லி தான் அழைப்பாங்க. அடுத்து பாருங்கள், ரேகா மாநகராட்சி பள்ளியில் படித்தாள் எனில் அவள் படித்த ஊர் எதுவாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா சேலம் மட்டும்தான் மாநகராட்சி, மற்றதெல்லாம் நகராட்சிக்குள்ளே வரும், கிராம ஊராட்சி நகராட்சிக்குள்ளே வரும். அடுத்து, உள்ளாட்சி அமைப்புகளுடன் தொடர்பில்லாதது எதுனா காவல் நிலையம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளாட்சி அலுவலக அமைப்போடு தொடர்புடையது. காவல் நிலையம் வந்து கவர்மெண்ட் தனி இது. சரிங்களா? அப்புறம் அதுக்கடுத்து பாருங்கள், மிக அதிக மக்கள் தொகை கொண்ட உள்ளாட்சி அமைப்பு மாநகராட்சி. அடுத்து, எழிலன் பிறந்த பகுதி ஒரு மாநகராட்சி எனில் அவன் பிறந்த ஊர் ஓசூர். அடுத்து, பின்வருவனவற்றில் மக்கள் தொகை அடிப்படையில் சரியான ஏறுவரிசை எது அப்படின்னா, மக்கள் தொகை அடிப்படையில் ஏறுவரிசைனா சின்னதுலேருந்து பெருசுக்கு தானே போவோம். அப்போ அதில் பார்த்துங்க, கிராம ஊராட்சியில் குறைவான மக்கள், அதுக்கடுத்து அதிக மக்கள் பேரூராட்சி, அதுக்கடுத்து அதிக மக்கள் நகராட்சி, அதுக்கடுத்து அதிக மக்கள் மாநகராட்சி. அடுத்து பாருங்கள், நகராட்சியின் பணி அல்லாதது பேருந்து வசதி செய்து தருதல், நகராட்சி பணி கிடையாது. அடுத்து, நீ மேயராக இருந்தால் எந்த உள்ளாட்சி அமைப்பின் தலைவராக இருப்பாய். மேயர்னாலே அது மாநகராட்சியோட தலைவர் தான். சரிங்களாப்பா? இப்போ இந்த ஆன்சர்ஸ்லாம் இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இதோட இந்த லெசனுக்கு உண்டான ஆன்சர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே குட்டீஸ், தேங்க்யூ.